சென்னை விமான நிலையம் சின்னமலை வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று துவக்கி வைக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். பாஸ்கரன், சொல்லுங்க, மெட்ரோ ரயில் சேவை எத்தனை மணிக்கு துவக்கி வைக்கப்படுகிறது? இதில் மத்திய அரசு தரப்புல யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? விமான நிலையம் சின்னமலை இடையிலான மெட்ரோ ரயில் பயணிகள் சேவையை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்திலிருந்து 11:30 மணியளவில் தொடங்கி வைக்கிறார். மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மெட்ரோ ரயில் பயணிகள் சேவைகள், குறிப்பாக விமான நிலையம் சின்னமலை இடையிலான இந்த விமான சேவைக்கான அனைத்து பணிகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மெட்ரோ ரயிலானது தயார் நிலையில் இருக்குது. 11:30 மணியளவில் தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். விமான நிலையம், மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, கிண்டி, சின்னமலை மற்றும் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையங்களையும் தமிழக முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து துவக்கி வைக்கிறார். நிகழ்ச்சி 11:30 மணியளவில் தொடங்குகிறது. மெட்ரோ ரயிலை மீனம்பாக்கத்திலிருந்து சின்னமலை இடையிலே மெட்ரோ ரயிலை அம்சவேணி, நளினி, விவேக் ஆகியோர் 3 ரயில்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்களாக பணியை நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அனைத்து நிகழ்ச்சியும் தயார் நிலையில் இருக்குது. 11:30 மணியளவில் நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது. பாஸ்கர், இப்போ இந்த சின்னமலையிலிருந்து விமான நிலையம் வரையிலான இந்த சேவையில் எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யப்படுகிறது? மேலும் இதற்கான சிறப்பு வசதிகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? பயணிகள் சேவை கட்டணம் எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சேவையானது பயணிகளுக்காக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது விமான நிலையம் முதல் சின்னமலை இடையிலான இந்த ரயில் பயணிகள் சேவை 8.6 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. முற்றிலும் மெட்ரோ ரயிலானது குளிர்சாதன வசதியோடு மெட்ரோ ரயில் சேவை தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகிறது. கட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த விமான நிலையம் சின்னமலை இடையிலாக 40 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த கட்டணத்தில் மாறுதல் வருங்கிறது மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. மெட்ரோ ரயில அம்சவேணி, நளினி, விவேக் ஆகியோர் 3 ரயில்களை மீனம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்குகின்றனர். அவர்கள் ஓட்டுநராக பணி நியமனம் செய்திருக்கின்றனர். இந்த 8.6 கிலோமீட்டர் தொலைவில் 1.5 கிலோமீட்டர், சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவு சுரங்கப்பாதையில் செல்லக்கூடிய வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, விமான நிலையத்தை ஒட்டி அந்த நங்கநல்லூர் சாலை வருகிற பட்சத்தில் அந்த சாலைகளை விமான நிலையத்தை ஒட்டி அந்த மெட்ரோ ரயில் பயணிகள் சேவைகள் இருக்கக்கூடிய இடத்துல சுரங்கப்பாதைகளாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் முடிவுற்று ஏற்கனவே பல முறை சோதனை முறையில் ரயில்கள் இயக்கப்பட்டது. அதை வெற்றிகரமாக இயக்கி அதை வெற்றி கண்ட பிறகு தற்போது பயணிகள் சேவைக்காக இன்று முதல் சேவை தொடங்கப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் 11:30 மணி அளவில் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைக்கிறார். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த மீனம்பாக்கத்திலிருந்து சின்னமலை இடையிலான இந்த அனைத்து விதமான விமான நிலையம் முதல் சின்னமலை இடையிலான அனைத்து விதமான அந்த மெட்ரோ ரயில்களும் நிலையங்களும் தொடர்ந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகள் சேவைக்காக கட்டணங்கள் 40 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணங்கள் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறது மெட்ரோ ரயில் அதிகாரிகளுடைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், இப்போ இந்த மெட்ரோ ரயிலை பெண் ஓட்டுநர்கள் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கு. இது பற்றிய விவரங்கள் ஏதாவது இருக்கா பாஸ்கர்? குறிப்பாக அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேவராஜ் ஒளிப்பதிவாளர் அந்த காட்சியில் காட்டுவார் என்று இருக்கணும். அந்த பெண் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அம்சவேணி அவருடைய பெயர். பெண் ஓட்டுநராக இந்த ரயிலை அவர் இயக்குகிறார். இதே போல நளினி என்ற மற்றொரு பெண் ஓட்டுநர் மற்றொரு ரயிலை இயக்குகிறார். 3வது ரயிலை விவேக் என்ற ஆண் ஓட்டுநர் இந்த மெட்ரோ ரயிலை இயக்குகிறார். இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே குறிப்பாக அந்த கோயம்பேடு ஆலந்தூர் இடையிலான ரயில் மெட்ரோ சேவையை பயணிகள் ரயிலே ஏற்கனவே பெண் ஒருவர் ஓட்டினார். அதையும் தமிழக முதலமைச்சர் நேரிலே கொடியசைத்து துவக்கி வைத்தார். தற்போது காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக விமான நிலையத்தில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. மக்கள் ஆர்வமாக இதில் பயணிக்க காத்திருக்கின்றனர். மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை
போக்குவரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மற்றும் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த ரயிலில் பயணம் செய்ய உள்ளதாக மெட்ரோ ரயில் அதிகாரிகளும் நமக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். முதல் பயணிகள் ரயில் சேவை இந்த கட்டத்தில் இந்த வழித்தடத்தில் பொதுமக்கள் ஆர்வமாக இதில் பயணிக்க காத்திருக்கின்றனர். அவர்கள் படிப்படியாக அனுமதிக்கப்பட்டு மத்திய அமைச்சர் இந்த வழித்தடத்தில் தன்னுடைய பயண சேவையை தொடங்கிய பிறகு பயணிகளும் இதே ரயில்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரை மெட்ரோ ரயில் சேவை இன்று துவங்கப்பட இருக்கிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காணொலி காட்சி மூலம் இந்த சேவையை துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்கான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் களத்திலிருந்து பாஸ்கரன் தந்த தகவல்களை பார்த்தோம்.